அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய 2025 வருடத்தில் மேச ராசியிலிருந்து மீனராசி நண்பர்கள் வரை எந்த மாதிரியான பலன்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக ஷார்ட்டாக ஒரே காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு வருடத்துலேயும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. ஒரு சில நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் வந்திருக்கும், ஒரு சில நண்பர்களுக்கு பாதகமான பலன்கள் வந்திருக்கும். 2025 வருடம் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? எந்த மாதிரி செயல் நமக்கு சாதகமாக இருக்கும், எந்த மாதிரி செயல் நமக்கு பாதகமாக இருக்குன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருடம் இன்றைய பொழுது பிறக்கப்பட்டது. இந்த 2025 வருடத்தில் 9 கிரகங்களும் பயிற்சி நிலையில் வரக்கூடிய ஒரு வருடம். வேறு எந்த வருடத்திலையும் இல்லாத ஒரு அதிசயம். 2025 வருடம் பிறக்கப்பட்டது சுக்கிர பகவானுடைய சாரத்தில். பொதுவாக இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் எப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருந்தால் அந்த கிரகம் கொடுக்கறது தான் பலன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குன்னா அந்த பாவகத்தில் அந்த கிரகம் என்னவா இருக்கிறாருன்றதை விட யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம். மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம், ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம், சாஸ்திரத்துக்கு சாரம்தான் முக்கியம். சாஸ்திரம் அப்படின்னா என்னென்னா சார இடம், சாஸ்திரம். சாரம் இல்லாமல் சாஸ்திரம் கிடையாது. ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் சரி, நீட்சமாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, ஏன் அஸ்தமனமாக இருந்தால் கூட, ஆட்சி உச்சம் நீட்சம் அஸ்தமனம் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த கிரகம் வாங்கியிருக்கிற சாரம் சாதகமாக இருந்தால் அது பிரமாதமான யோகத்தை கொடுத்துரும். ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்து அந்த கிரகம் வாங்கின சாரம் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக பாதகத்தை தான் கொடுக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த 2025 வருடத்தில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, மேச ராசிய அதிபதி மேச ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த வருடம் பிறக்கப்பட்டது. கடக செவ்வாவாக இருக்கையில், கடகத்தில் செவ்வாய் நீட்சமாக இருக்கிறாரே அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும், கடகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசியாதிபதி செவ்வாவுக்கு சாரம் கொடுத்தவர் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்தில், புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில், புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 320 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிநாதனுக்கு சாரம் கொடுத்துருக்கிறார். ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் மேச ராசியாதிபதி 4வது பாவகத்தில், மேச ராசிக்கு 4வது பாவகத்தில் பூசம் நட்சத்திரம் 2வது பாதம் 97 டிகிரியில் இருக்கிறார். அப்போது சனியும் செவ்வாவும் பரிவர்த்தனை யோகம். சனியுடைய வீட்டை செவ்வாய் பார்ப்பதும் செவ்வாவுடைய வீட்டை சனி பார்ப்பதும், அதுபோக செவ்வாவுக்கு சனி பகவான் சாரம் கொடுத்துருக்கிறது, இது எல்லாமே சாதகமான விஷயம். இதுவரை நீங்கள் வாடகை வீட்டில் இருந்திருந்தா மேசராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் 2025 வருடத்தில் 100% மண்மனை யோகம் உங்களுக்கு ஏற்படும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சார் இது நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும். நேற்று நீங்கள் நினைக்கல இந்த நேரத்தில் இந்த பதிவு நீங்கள் பார்ப்பீங்கன்னு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ஏன் 2 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் பார்க்கல இந்த பதிவு நீங்கள் பார்ப்பீங்கன்னு. இது யதார்த்தமாக நடந்த மாதிரி இந்த 2025 வருடத்தில் 100% மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மண்மனை அமையும்ன்றது விதினா அது மாறப்போகிறது கிடையாது. நிச்சயமாக இது சிறப்பான ஒரு தருணம். 2025 வருடம் 100% சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அதுபோக ரிஷப ராசியாதிபதி, ரிஷப ராசிக்கு சொந்தக்காரர், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருத்தர் ராசிநாதனாக வருவார். ரிஷப ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னா உடையவர், ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிர பகவான். பொதுவாகவே சொந்த தொழில் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். சொந்த தொழில் செய்கிறதுக்கு ஆசை யாருக்கு இல்லாமல் இருக்கும்? எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். காலமும் நேரமும் தான் தீர்மானிக்கும் சொந்த தொழில் செய்ய முடியுமா அல்லது சொந்த தொழில் செய்ய முடியாதா அப்படின்றது நீங்களும் நானும் முடிவு பண்ணுறது இல்லை. இந்த பிரபஞ்சம்
காலமும் நேரமும் சரியாக இருந்தால் ஒருத்தரை யார் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டே இருந்துரும் இந்த பிரபஞ்சம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், இப்போது அவன் குற்றவாளியாக இருப்பார். ஒருத்தர் குற்றவாளியாக இருப்பாங்க, 2 வருஷம் கழித்து அருமையான மனுஷனாக இருப்பார். இது எல்லாமே காலமும் நேரமும் தீர்மானிக்கக்கூடியது. அந்த மாதிரி சுய தொழில் செய்யணுன்ற ஆசை ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னா இந்த 2025 வருடம் அருமையான வருடம், அற்புதமான வருடம். ரிஷபராசியில் பிறந்தவங்க 2025 பிறந்த உடனே சுய தொழில் செஞ்சிட முடியுமா? அதுதான் தப்பு. நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா எந்த நேரத்தில் செய்தால் அது சரியாக இருக்கும், எந்த மாதிரி செயல் செய்தால் சரியாக இருக்கும், 2 விஷயம் இருக்குது. அதை மட்டும் அதை மனசில் வச்சுக்குவாங்க. உங்களுக்கு புரிதல் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, நாம் எந்த நேரத்தில் ஒரு செயல் செய்யணும், எந்த மாதிரி செயல் செய்யணும், சரியா? அதை மட்டும் மனசில் வச்சுக்குவாங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு 2025 வருடம் மே மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு சுய தொழில் செய்தால் பிரமாதமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த மாதிரி தொழில் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து செய்துக்கோங்க. எந்த நேரத்தில் செய்யணுன்றது இந்த 2025 மே 17க்கு மேலே நீங்கள் செய்யலாம். சுய தொழில் செய்கிறதுக்கான பிராப்தம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. அதுபோக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு, மிதுன ராசியாதிபதி புதன், மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தில் புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார். ஆர்வம் அப்படின்றது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, ஆர்வத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஒரு செயல் செய்யணுமா செஞ்சுவிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க, யோசனை பண்ணவே மாட்டாங்க. நேர காலங்கள் பாதகமாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு வீம்புக்கு நிற்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்து பழகிருக்கிறீங்க இது வரைக்கும். அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, ஏன் யாருடைய ஒரு தயவும் இல்லாமல், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் மேலுக்கு வந்தவங்க இந்த மிதுன ராசியில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த 2025 வருடம் மே மாதத்துக்கு மேற்கொண்டு ரொம்ப சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. இப்போ மட்டும் என்ன சார், இப்பயே நான் அப்படி தான் சார் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், 2025 வருடம் மிகப்பெரிய மாற்றம் வந்துடும், மிகப்பெரிய வளர்ச்சி வந்துடும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பரவாயில்லையாக இருக்கும், சமநிலையாக இருக்கும், இருக்கிறது காப்பாற்றிக்கோங்க. இப்போ 2024வது வருஷத்தில் கூட மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக தான் இருந்திருக்கும். இதை நான் சாதிச்சு விட்டேன், சம்பாரிச்சிருக்கிறீங்க சாமி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சிருந்தாலும் சரி, இல்லை வருஷத்துக்கு 60-70 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சிருந்தாலும் சரி, 10 காசு மிச்சம் பண்ண முடியாது. இந்த பக்கம் வரவுக்கும் இந்த பக்கம் செலவுக்கும் சரியாக தான் போயிருந்திருக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய சூழ்நிலை. அப்போ 2025 வருடம் இந்த வருடத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு தயவு செய்து நினச்சிடாதீங்க. கோடீஸ்வரர் யோகம் வந்துடும், அந்த யோகம் வந்துடும், இந்த யோகம் வந்துடும், இப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் மே மாதத்துக்கு மேற்கொண்டு கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் நிச்சயம் சூதானம் தேவை, பத்திரம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு, கடகராசியாதிபதி கடகராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த வருடம் 2025 வருடம் பிறக்கப்படுது. ஏற்கனவே மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, ஏன் பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த நிமிஷம் கடகராசியில் பிறந்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியும், நான் வீடு வாங்கணும், காரு வாங்கணும், இதெல்லாம் எனக்கு ஆசை இல்லைங்க, கடன் இல்லாமல் இருப்பனா, நிம்மதியான வாழ்க்கை வாழுவனா, ஒரு வேளை சாப்பாடு ஒரு நேரத்தில் சாப்பிட்டாலும் கடன் இல்லாமல் நான் இருந்துக்கிடணுன்ற ஆதங்கம்தான் கடகராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக அப்பேற்பட்ட மனநிலையில் தான் இருப்பாங்க. ஒரு சிலர், மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. 100%ல்
70% கடகராசி நண்பர்களுடைய மனநிலை நான் சொன்ன மனநிலை தான். அப்போது மார்ச் மாதத்துக்கு மேலே 12 மாதத்தில் 2025 வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. மார்ச் மாதத்துக்கு மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றம் வரும். இந்த நாள் இந்த பொழுதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன்னா, 2 வருடமா 3 வருடமா என்னால் மற்றவங்க பாதிக்கப்படுற அளவுக்கு நான் இருந்தனே, என்னால் மற்றவங்க சங்கடப்படுற அளவுக்கெல்லாம் நான் நடந்துக்கிட்டேனே, இன்றைக்கி என்னால் 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, என்னால் பாதிக்கப்பட்டவங்களும் நல்லா இருக்கிறாங்க, என்னால் மற்றவங்களும் நல்லா இருக்காங்கன்ட்டு மனநிறைவோட கர்வமாக நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருடம் மார்ச் மாதத்துக்கு மேற்கொண்டு இதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா அப்படின்ட்டு நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு 100% வரும். இதில் மாற்று கருத்து கிடையாது. சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனநிலை. சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசி அதிபதி சூரியன். வேறு யாருக்குமே அந்த மாதிரி பிராப்தம் இல்லை. 12 ராசிகள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்படின்னாலும் சிம்ம ராசியில் பிறக்கணும்னா பிராப்தம் இருக்கணும், பாக்கியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன காரணம்? ராசி அதிபதி சூரியன், சிவன். அப்போது பொதுவாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு 2 விஷயம். ஒன்று, கொடுத்து பழக்கப்படுவாங்களே தவிர வாங்கி பழக்கப்பட மாட்டாங்க. 10 ரூபானாலும் கொடுக்குற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நஞ்ச சங்கடங்களெல்லாம் சொல்லிட முடியாதுங்க. கண்டது தண்டம் பண்ணி கைப்பொருளை விரயம் பண்ணி பண்டைய நாட்டை விட்டு பரதேசமே போயிட்டீங்க, இடத்த விற்றுப்புட்டனுங்க, இருக்கிற வீட்டை விற்றுப்புட்டனுங்க, வண்டி வாகனத்தை விற்றுப்புட்டனுங்க, என்னை மட்டும்தாங்க விற்க முடியல, விலை போகாத பொருள், அதனால் என்ன விற்க முடியலைங்க அப்படின்ற மனநிலையில் ஏகப்பட்ட பேர் இந்த சிம்ம ராசியில் இருப்பாங்க. இன்றைக்கும் உங்களால் பல பேர் வாழ்ந்திருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. எதை பற்றி நீங்கள் அவசியப்பட மாட்டீங்க, கவலைப்பட்டுக்கிட மாட்டீங்க. என்னால் நீ நல்லா இருக்கிறியா, சந்தோஷமியா அப்படின்னு சொல்லக்கூடிய குணம்தான் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய குணம். இந்த வருடத்தில் உங்களுடைய பஞ்சமெல்லாம் தீரப்போகுது. ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்க போகுது. கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. 2025 வருடம் நீங்கள் யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருங்க. 2025 வருடம் ஏப்ரல் மாதத்துக்கு மேற்கொண்டு உங்களுடைய பண கஷ்டம், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம், கடன் பிரச்சனை படிப்படியாக குறையுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது கன்னியா ராசியில் பிறந்த நண்பர்கள். புதன் அப்படின்றவர் கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதி, ராசிக்குரியவர். அப்போது கன்னி ராசிக்கு 3வது பாவகத்தில் தன்னுடைய கேட்டை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறார். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், போகாத இடத்துக்கு போனன்ற பேரில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், சந்தோஷப்பட்டனோ இல்லையோ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்களுக்கு பிறக்கப்பட்ட 2025 வருடம் பொற்காலம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் பட்டு நீங்க போகுது. சூரியனை கண்ட பனித்துளி போல உங்களுடைய சங்கடங்கள் விலகப் போகுது. நிச்சயம் இந்த 2025 வருடம் பிறக்கப்பட்டு 6 மாதத்துக்குள்ளார உங்களுடைய தகுதி மாறப்போகுதா இல்லையான்றது பாருங்கள். பல பேர் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க. இந்த 2025 வருடத்தில் கன்னியா ராசியில் பிறந்த நண்பர்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் பிராப்தம் நிறைய இருக்க போகுது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது நடந்தே தீரும். யாராவது ஒருத்தராவது 2025 வருடத்தில் வெளிநாடு போயிட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியான வெளிநாடு வந்து விட்டனுங்க அப்படின்ட்டு நிச்சயமாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அல்லது கமெண்ட்டில் சொல்லுவாங்க. வெளியூர் வெளிநாடு பிராப்தம் யாருக்கு இருக்குதுன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளார வரும். செய்யக்கூடிய செயலில் பதவி உயர்வு ஏற்படும், நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்கன்னா 2025 இன்றைய பொழுது பிறக்கப்பட்டது, சாதிக்கக்கூடிய இடத்துல வரப்போகிறீங்க கன்னியா ராசி நண்பர்கள். இதில் மாற்று கருத்து இல்லை.
அனுபவித்து சொல்லுங்கள். துலா ராசி சுக்கிர பகவான ராசிநாதனாக கொண்ட அற்புதமான ராசி. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய வண்ணம், திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகக்கூடிய சிறப்பான ஒரு தருணம் இந்த 2025. திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னா எல்லாருக்குமே ராசியிலிருந்து 7வது பாவகத்துக்கு அதிபதி அல்லது லக்னத்திலிருந்து 7வது பாவகத்துக்கு அதிபதி. துலா லக்னமாக இருக்கட்டும் அல்லது துலா ராசியாக இருக்கட்டும், துலா ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா. அந்த செவ்வா சனி பகவானுடைய சாரத்தில் துலா ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். சனி பகவான் சுபஸ்தானாதிபதி, அதுபோக உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நெருங்கிய நண்பன், அதுவும் போக இந்த 2025வது பிறக்கப்பட்ட தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்து திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து செவ்வாவுடைய பார்வையும் வாங்குறார். திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், திருமணஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வா உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு, உங்கள் ராசிநாதனையும் பார்க்குறாரு. அப்போ திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகணும் இல்லையா? 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 50 வருஷமாக நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் 100% நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஐயா நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, செவ்வாதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, என்ன வேணாலும் இருக்கட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் போகாத கோவில் குளம் இருக்காது, பண்ணாத பரிகாரங்கள் இருக்காது, பார்க்காத ஜோசியம் இருக்காது. இது வரைக்கும் பார்த்த ஜோசியம் பொய்யாகி போச்சு, செலவழிச்ச காசு செம்பாகி போச்சு, கும்பிட்ட சாமியை கல்லாகி போச்சு. இந்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலக போகுது. துளாராசி நண்பர்களுக்கு நிச்சயம் 100% நடக்கும், மாற்று கருத்து இல்லை. விருச்சகம், விருச்சக ராசியாதிபதி செவ்வா. விருச்சக ராசியாதிபதி செவ்வா விருச்சக ராசிக்கு 9வது பாவகத்தில் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார். சனி பகவானை பார்க்குறார். சனி பகவான் விருச்சக ராசியை பார்க்குறார். அதுபோக புத்திர ஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் இருக்கையில் தான் இந்த 2025 பிறக்கப்பட்டது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் சரியாகும், காதலர்களுக்கு இருக்கக்கூடிய பிரிவினைகள் சரியாகும், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 7 வருடமாகுது திருமணமாய், 8 வருடமாகுது திருமணமாய், 10 வருடமானாலும் சரி, பல இடத்துல வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேங்க புத்திர பாக்கியத்துக்காக, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, செய்யாத பரிகாரங்கள் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. நான் சம்பாதிச்சதில் முக்கால்வாசி புத்திர பாக்கியத்துக்காக தாராவாத்து விட்டனுங்க. எங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அப்படி ஒரு பிரார்த்தம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னா கௌரவமாக ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறேனுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறது கூட சுலபம் இல்லைங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, 2 வருஷம் 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. இப்போ யாரோ செய்யக்கூடிய ஒரு சில தவறால் எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு பதிவு பண்ணி வச்சாலும் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரும். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த 2025வது வருடத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பிள்ளை செல்வம் ஏற்படும். இயற்கையா அல்லது செயற்கையா அல்லது ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு மெராக்கள் அப்படி தான் நம்ம சொல்லணும், அதிசயம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு
கட்டாயம் ஏற்பட போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. 3 விஷயம்: கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும், காதலர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், புத்திர செல்வம் பெருகும். இது 3மே நடக்கும். சரி, 3ல் ஏதாவது ஒன்று தானே ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க, 3மா எதிர்பார்க்க போகிறாங்க? அது ஒன்றும் இல்லை. தனசு பொதுவாக காய்க்கிற மரம் தான் கல்லடிப்பட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய கல்லடிப்பட்டிருக்கும். யார்? தனுசு ராசி நண்பர்கள். என்ன காரணம்னா, நாம் நல்லா இருக்கிறோமோ நல்லா இல்லையோ அப்பாற்பட்ட விஷயம், நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு குணம் மற்றவங்களை காட்டிலையும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். என்ன ஒன்றுனா, நம்ம கொடுத்த பணம் வாங்க முடியாது. தயவு செய்து உங்களுடைய தனத்தை தாரவாத்துறாதீங்க. பொதுவாகவே எப்பயுமே வாங்கின பணத்தை கட்டிப்பிடுவீங்க, கொடுத்த பணம் வாங்குறதுக்குள்ளே உசுறு போய் உசுறு வரும். இந்த வருடத்தில் நீங்கள் மற்றவங்க கிட்ட காசு பணம் கொடுத்துப்பட்டு சீக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சின்னவண்ணம் ஆயிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான பிராப்தம் இருக்குது. இல்லை உங்களுக்கே கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த 2025 நிச்சயம் உங்களுக்கான தரத்தை தரப்போகுது, உங்களுக்கான தனத்தை தரப்போகுது. தனுசு ராசிக்குண்டான தனயோகத்தை தரக்கூடிய அருமையான ஒரு கிரக அமைப்பு இந்த 2025. அதன் பிறகு மகரம். மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு 100% மாறுதல் தரதான் செய்யும். எந்த அடிப்படையில்? மகர ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு பிறக்கப்பட்டது. அதுபோக இந்த ஆண்டு பிறக்கப்பட்ட 3வது மாதத்திலேயே மகர ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருந்து 3வது பாவகன் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிடுறார். இந்த ஆண்டோடைய மிக சிறந்த ஒரு நேரம் இருக்குது. இந்த 2025 பிறக்கப்பட்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி மகர ராசியாதிபதி சனி பகவான் பயிற்சி அடைவார். மார்ச் 29 ஏப்ரல் 28ஆம் தேதி வரை பிரமாதமான நேரம். இது இண்டிவிஜுவலாக ஒரு பதிவு மகர ராசி நண்பர்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பதிவு ஷார்ட்டாக பலன் சொல்லணுன்றதுக்காக இந்த பலன் சொல்லிகிட்ருக்கேன். 2025 வருடம் 365 நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இல்லை இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். மார்ச் 29 ஏப்ரல் 28ஆம் தேதி வரை 29 நாட்கள் நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு பொற்காலம். மன அழுத்தம் நீங்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நடக்குமா? நிச்சயம் நடந்தே தீரும். சரி, கும்பம். கும்ப ராசியாதிபதி சனி பகவான். அதுபோக கும்ப ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரம் கொடுத்து செவ்வாவுடைய வீட்டையும் பார்க்குறார். ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருக்கும். இது வரைக்கும் கும்பராசி நண்பர்களால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே தவிர மற்றவங்களால் கும்பராசி நண்பர்கள் நல்லா இருக்கிறாங்கன்ற சரித்திரம் இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, கொம்பனை நம்பினாலும் கும்பனை நம்பக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. கும்பத்தை நம்பி நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை யாராவது ஒருத்தரால் ஏமாந்து போயிருக்கலாம், சங்கடப்பட்டு போயிருக்கலாம். மற்றபடி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க கும்பராசி நண்பர்கள் மற்றவங்களுக்கு சாதகமாக இருந்து தான் பழக்கமே தவிர பாதகமாக இருந்து பழக்கமே இருந்திருக்காது. அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்மச்சனியால் பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் வாழ்க்கைக்கு சம்மதமே இருக்காது. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குன்ற சூழல், இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு மனுஷன் எவ்வளோ சிரமப்படக்கூடாதோ எவ்வளோ கஷ்டப்படக்கூடாதோ எல்லாத்தையும் பட்டுட்டு இருப்பீங்க இந்த 2.5 வருஷம். 2025வது வருடம் நிச்சயமாக ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தருணம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. 2025 பிறந்த உடனே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா சார் அப்படி சொல்ல வரலைங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரும். கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கிறீங்க, ஆனால் கஷ்டத்துக்கு உண்டான பலன் இல்லாமல் இருந்துட்டீங்க இத்தனை நாளாக.
இந்த நேரத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, படிப்புக்கேற்ற வேலை, வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம், உங்களுக்குன்னு விதைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் உங்களுக்குன்னு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறதோ அந்த விஷயம் நிச்சயம் இந்த 2025 ஒரு இடத்துல வந்தே தீரம்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்தது மீனம். பொதுவாகவே மீனராசி நண்பர்களே, கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் மீனராசி நண்பர்கள். மற்றவங்க விஷயத்தில் போய் தேவையில்லாமல் மூக்கு நுழைக்க மாட்டாங்க. நம்ம எப்படின்னா, மீனராசிக்காரங்களை விடுங்க, மற்றவங்க எப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பணம் தேவை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ராசி மட்டும் இருக்குது. மிதுன ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, மகர ராசி, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ராசியை மட்டும் சொல்லலாம். ஒருத்தருக்கு பணம் தேவை, அவங்க கேட்கல, நாமளும் வாலண்டரியாக உங்களுக்கு எதாவது பணம் தேவையாக இருக்கா, இப்படி கொடுத்து லாக் ஆனவங்க இந்த 4 ராசி, மிதுனம், சிம்மம், தனுசு, மகரம், நிறைய பேர் இருக்காங்க இந்த ராசியில். கேட்குறதுக்கு முன்னாடியே போய் கொடுக்குறது. ஆனால் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, ஒருத்தருக்கு எதாவது தேவைன்னா அவங்க வந்து கேட்கட்டும், நான் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அவங்க கேட்கட்டும், நான் தரேன். கேட்காம தரணுன்ற ஒரு சூழல் நமக்கு இல்லை. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க இது தப்புன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக அது தப்பு கிடையாது. மீனராசிக்காரங்க கிட்ட நாம் ஏதாவது ஒரு உதவின்னு போனால் அவங்களால முடியலைனாலும் அவங்கள சார்ந்தவங்களால் அந்த உதவியை செய்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வருது அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி இருக்கலாம். பொதுவாக சனி பகவான் நாம் செய்யக்கூடிய செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சனி பகவான் நமக்கு பாதகமான பலன் கொடுக்கிறதோ அல்லது சாதகமான பலன் கொடுக்கிறதோ. அப்போது மீனராசி நண்பர்கள் சாதகமான விஷயமே செய்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே வரும். இல்லை, பாதகமான விஷயங்கள் செய்ய போனால்தான் உங்களுக்கு பாதிப்பு வரும். 7.5 சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவரும் உங்களுக்கு பலன் தருவார். 32 வயசுக்கு மேலே உள்ளவங்க வாகனம் வாங்குங்க. 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க வாகனம் வாங்குற மாதிரி அவசியம் இருந்தால் செஞ்சுக்கோங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வாகனம் பயன்படுத்துறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, விரயம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீடு வாங்க முடியும், வீடு கட்ட முடியும். அதாவது எப்படி பார்த்தாலும் கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் கண்டிப்பாக இந்த மீனராசி நண்பர்களுக்கு தரதான் போகுது. பார்த்துக்கலாம், விடுங்க, வயசு இருக்குது, சம்பாரிச்சுக்கலாம், கட்டிக்கலாம். கடன் இல்லைன்னா அது வாழ்க்கை இல்லை. கடன் வாங்கி தானே தீரணும். எப்படியோ ஒன்று வாங்கிறதுக்கு நாம் லாக்கி படுறோம்னா திருப்பி கட்டுறதுக்கு நம்ம லாக்கி படுவோமா, பட மாட்டோமா? நிச்சயமாக லாக்கி படுவோம் இல்லையா? கடன் வாங்கிறதுக்கு தகுதி இருக்குதுன்னா அது திருப்பி கட்டுறதுக்கான தகுதி நமக்கு வராமல் போயிடுமா? நிச்சயமாக வரும், பயப்பட வேண்டாம். 2025 நிச்சயம் சாதகமாக தான் இருக்கும். இப்போ 12 ராசி நண்பர்களுக்கும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ரொம்ப சுருக்கமாக நம்ம பலன் பார்த்துருக்கோம். டீட்டெயிலாக உங்களுக்கு பலன் வேணும்னா தனித்தனியாக நான் கொடுத்துருக்கிறேனுங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரியா? சரி நண்பர்களே, இந்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேனுங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா விதமான வளமும் வளர்ச்சியும் வந்து பிரமாதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு மனசார வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றைக்குமே உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ், டாக்டர் மா காளிதாஸ். வாழ்க வளமுடன்.